என் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் ஏன் தொண்டு செய்கிறேன் தெரியுமா? நான் ஏன் தொண்டு செய்கிறேன் தெரியுமா? அவர் என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்கு சுகம் கொடுத்த தெய்வம், அவர் எனக்கு அற்புதம் செய்த தெய்வம். அது மட்டுமல்ல, பைத்தியம் பிடித்த என் தகப்பனாரை இயேசுதான் சுகமாக்கினார். நான் 2 வயது குழந்தை. என் தகப்பனார் ஒரிசாவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல டிரைவர். நல்ல வேலை, நல்ல வசதி. ஆனால் கூடவே வேலை செய்த மனிதன் சூனியம் வைத்ததுனால என் தகப்பனாருக்கு பைத்தியம் பிடித்து அவர் தெருவில் ஓடினார். அரைகுறை ஆடையோடு தெருவில் அலைந்தார். மருந்து, மருத்துவமனை, மருத்துவ சிகிச்சை அனைத்தும் கைவிட்டது. இயேசுவை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த என் தாய் ஒரு அர்ச்சகரின் மகள். என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி. அதிகாலை 3 மணிக்கு எழுந்து குளிரும் பராமல் குளித்து அந்த ஈர துணியோட பக்தியாய் சாமிக்கு முன்னால நின்று பாலாபிஷேகம், புஷ்பாபிஷேகம், நெய் அபிஷேகம் என்று ஏராளமான அபிஷேகங்கள் மூலமாய் கடவுளை ஆராதித்த ஒரு பக்தியான பூசாரியின் மகள். இயேசு எங்களுக்கு தெரியாத ஐயா. இந்த ஆராதனைக்கு முதல் தடவை வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, எங்க அம்மாவுக்கு இயேசு தெரியாது, எங்க அப்பாவுக்கு இயேசு தெரியாது. எங்கள் குடும்பம் ஒரு இயேசுவை அறியாத குடும்பம். இயேசு தேவையில்லைன்னு நினைச்சோம், இயேசு தேவையில்லைன்னு நினைச்சோம். ஆனா மருந்துகள் கைவிட்ட போது, மருத்துவ சிகிச்சை கைவிட்ட போது, பணம் போனது, நிலம் போனது, சொந்தம் பந்தம் போனது. என் தாய் 2 வயது குழந்தையாகி என்னையும் தூக்கி கொண்டு தெரு தெருவாய் 1 வருடம் பிச்சை எடுத்தார்கள். பிச்சை எடுத்து தான் என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாற்றினார்கள். அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லை, தண்ணீர் குடிக்க ஒரு கிளாஸ் வீட்டில் இல்லை, சாப்பிட ஒரு பிளேட் இல்லை. அவ்வளவு பிச்சை எடுக்கிற நிலைமையில எங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் எங்களை கைவிட்ட போது, அனாதையாய் தெருவில் நின்ற போது, என் தகப்பனார் கடிக்கிற நாயை போல மாறினார். என் தாயார் உயிரோடு இருந்த போது அவருடைய சரீரத்தில் தழும்புகள் இருந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இன்னும் இந்த வருஷம் கர்த்தருக்கு தொண்டு செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த இயேசுதான் எங்களை வாழ வைத்தார். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் அனாதையாய் நிற்கும் போது, ஒரு பக்கம் கை குழந்தையாக நான், மறுபக்கம் பைத்தியம் பிடிச்ச புருஷனாக எங்க அப்பா, எங்கு போவதுன்னு தெரியாது என் தாய் பிச்சை எடுத்து என்னை எங்க அப்பாவையும் காப்பாற்றும் போது வாழ்க்கை முடிந்தது. என் பிள்ளையும் செத்துவிடும், என் புருஷனும் செத்து விடுவார், வாழ்க்கை முடிந்தது. எல்லாரும் கைவிட்டார்கள், எல்லாம் என்னை கைவிட்டது. இனி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. I don't have a future. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ? I don't have a future. எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். I have a good news this morning. I have a gospel for you. I have a good news, my brother and sister, irrespective of color, creed, culture and country. நீங்கள் எந்த தேசமோ, எந்த மதமோ, எந்த மார்க்கமோ, எந்த நம்பிக்கையோ, உங்கள் எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாத, உங்கள் எல்லாரும் நேசிக்கிற ஒரு ஆண்டவரை குறித்த நல்ல செய்தியை சொல்லுகிறேன். ஒரு பக்கம் கை குழந்தை, மறுபக்கம் பைத்தியம் பிடித்த தகப்பனார். எங்கள் இருவரையும் வைத்துக் கொண்டின் தாய் அடுத்து மரணம் என்று நினைக்கும் போது, யாரோ ஒருவர், இங்க ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு இயேசுநாதர் கோயில் இருக்கு, போமா, உன் புருஷனை கூட்டிட்டு போ, உன் பிள்ளையை தூக்கிட்டு போ. அந்த இயேசு நல்லவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த இயேசு நல்லவர். சத்தமா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த இயேசு நல்லவர். அவர் உனக்கு உதவி செய்வார். அவரை நம்பு. அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை கைவிட மாட்டார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். He is respecter of no persons. அவரை நம்பு. உன் புருஷனை கூட்டிக் கொண்டு போ, உன் பிள்ளையை தூக்கி கொண்டு போ என்று என் அம்மாவிடம் சொன்ன போது, அந்த ஆலயத்தில் சென்று இப்படி முழங்கால் படியிட்டு 2 கையெடுத்து கும்பிட்டு, இயேசுவே, எத்தனையோ தெய்வங்களை வணங்கி இருக்கிறப்பா, எல்லாம் என்ன கைவிட்டு அனாதையா நிற்கிறேன். ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்ச புருஷன், மறுபக்கம் கை குழந்தை, வாழ வழி இல்லாம நிக்கிறப்பா. பணம் போயிட்டு, சொந்தம் பந்தம் எல்லாம் போயிட்டு, ஐயா தெருவில் நின்றுட்டு இருக்க. இயேசுவே, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, மரணம் தான் என் வாழ்க்கைய விழுங்குவதற்கு காத்திருக்கிறது. ஆனா உங்களை நம்புனா நீங்க கைவிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, கொடுக்க ஒன்றுமில்லை, பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்தா,
என் புருஷனை சுகமாக்குனா, என் குழந்தைய வாழ வச்சா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த 2 கையை வேற எந்த தெய்வத்துக்கு எடுத்து வணங்க மாட்டேன். உங்களை மட்டும்தான் நம்புவேன், உங்களை மட்டும்தான் வணங்குவேன், உங்களுக்கே உண்மையா இருப்பேன் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்தார்கள். அன்பானவர்களே, ஒரு சின்ன ஜெபத்தை எங்க அம்மா செய்த போது, இயேசு ஜீவனுள்ளவர், மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், எங்க அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார், எங்க அப்பாவை சுகமாக்கினார், என்னையும் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அதனால் தான் இன்று இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறேன், அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, இயேசு போல வல்ல தெய்வம், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யாரும் இல்லையே. எங்க அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு என்னை கவனியுங்கள். என் தகப்பனாரை இயேசு சுகமாக்கினார். எங்க அப்பா 40 வருஷம் உயிரோட சுகமா இருந்தார். 40 வருடங்கள். இந்த அற்புதத்தினால் தான் ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த என் தாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என் தகப்பனார் சுகமடைந்தார். எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு இயேசுதாஸ் என்று பெயர் வைத்தார்கள். நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவித்தோம். எங்க அம்மா, எங்க அப்பா